தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, இன்றைக்கு திருவிழா தூய கன்னிமரியாவின் கணவர் புனித யோசேப்பினுடைய விழா திருவிழா. இன்றைக்கு 800 ஆலயத்தில் திருவிழா அடுத்த மாதம் 16 தொடங்குது. ஆனால் இன்றைக்கு தான் உண்மையான திருவிழா, எங்களுடைய திருவிழா சூசையப்பர் திருவிழா. சூசையப்பர் ஆலயத்திலிருந்து தான் இந்த காணொலியை நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டு இருக்கிறேன். எனவே எங்களுடைய திருவிழா இன்றைக்கு சரியாய் 11:30 மணிக்கு எங்கள் ஆலயத்தில் 800 சூசையப்பர் ஆலயத்தில் ஆடம்பர ஒவ்வொரு மாதமும் 19 நடைபெறும். அதேபோல் இன்றைக்கி விசேஷமாக ஆடம்பர திருப்பலி நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு தேர்பவனி ஆராதனை, அதோடு சேர்ந்து மதிய உணவு, சூசையப்பர் உணவு. அதே போல் இன்று மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர திருப்பலி, நற்கரணை ஆராதனை, தேர்பவனி, இரவு சூசையப்பர் உணவு. வாங்க, சூசையப்பர் ஜெபத்தில் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய கிருபையை, இறைவனுடைய வல்லமை நாம் பெறுவோம். நாளுக்கு ஒரு இறை வார்த்தையோடு தொடங்குகிறேன். பிரியமான அன்பு இறை உறவுகளே, திருப்பாடல்கள் 18:30 இந்த இறைவனின் வழி நிறைவானது. சூசையப்பர் வழியா இத்தனை ஆண்டுகள் கடந்து இந்த 800 சூசையப்பர் ஆலயம் பல மக்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வழியை மக்கள் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூசையப்பர் விழாவை இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது இயேசுவின் வழியில் செயல்படுகிறது. என்ன கேட்டு வேணா வரலாம், என்ன பிரச்சனை வேணா வரலாம், ஆனால் அவர் பார்த்து கொள்வார், அவர் வழி நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை அப்படிதான். இன்னைக்கு வேலைக்கிழமை குழந்தைகள் நாள், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற நாள். குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதத்தில் இறைவனுடைய இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தை பெறுகிற, குழந்தை இயேசுவின் இரக்கத்தை பெறுகிற நாளில் அன்பர்களே, பிரியமான இறை உறவுகளை, அவர் பார்த்துக் கொள்வார். பிள்ளைகளை பற்றி அச்சம் வேண்டாம், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த வழி ஆண்டவருடைய வழி. இறைவன் நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. காலை ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரின் வழி நடத்துறான்னு உங்களை சொல்லி அனுப்புறோம் இல்லைங்களா? அது ஆண்டவர் பெயரால் சொல்லப்படுகிற வார்த்தை, அது நம்பத்தக்கது. நீங்க நம்பி செல்லலாம். அவர் அப்படியெல்லாம் அவரை விட்டு விட மாட்டார். மனிதர்கள் வாக்கு மாறுவார்கள், இறைவன் மாற மாட்டார். மனிதர்கள் முகத்தை பார்த்து செயல்படுபவர்கள், ஆனால் இறைவனோ அகத்தை பார்த்து செயல்படுபவர். உன் மனசுதான் அவர் பார்ப்பார். நீ என்னை சிந்திக்கிறேன் என்பதை தான் அவர் பார்ப்பார். நீ உள்ளார்ந்த எண்ணங்களை தான் அவர் ஆய்ந்து அறிவார். பிரியமான அன்பு இறை உறவுகளே, நம்பத்தக்கது. ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்குமே அவர் கேடயமாயிருப்பார். கேடயத்தை வச்சு பாதுகாப்பாங்க இல்லையா? கேடயம் ஆபத்திலிருந்து தவிர்க்கும் இல்லையா? நமக்கு முன்னாடி தெரியாது கேடயம் தானே இருக்கும் போர் வீரன் கையில். அவர் உன்னை பாதுகாப்பார். உன்னை பார்ப்பவர்கள் உன் கடவுளை பார்ப்பார். யாரெல்லாம் அவனை வீழ்த்தணும்னு பார்க்கிறார்களோ, உன் பிள்ளைகளை வீழ்த்தணும்னு பார்க்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவரை பார்ப்பார்கள், அவர்கள் கடவுளை பார்ப்பார்கள், அவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். யாருக்கு? யார் ஜெபிக்கிறீர்களோ, யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, யார் அவரை துதிக்கிறீர்களோ, யார் அவருடைய தாட்சியோடு இருக்கிறீர்களோ. நன்றி அப்பா, வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையா திடப்படுத்தி கொண்டிருக்கிறே. நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையால் இன்னுமாய் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை என்ற ஆழத்தை நாங்கள் கடந்து போகும்படியாய் செய்கிறது. நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். பிரியமானவர்களே, புனித யோசேப்பு தூய கன்னிமரியாய் கணவர் என்ற விழா. இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 16வது வார்த்தை மற்றும் 18 21 மற்றும் 24. பாருங்க, கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த காட்சியை பார்த்த உடனே மாதா நம்புறாங்க. பெரிய விஷயம். ஆனால் தூய யோசேப்பிற்கு, ஏன் யோசேப்பு விழாவை இன்னைக்கு கொண்டாடுறோம்? இன்னைக்கு ஒரு நாள் கறி சாப்பிடலாங்க, நோன்பு இருந்தாலுமே இன்றைக்கு முக்கியமான திருவிழா என்பதால் தாய் திருச்சபை இன்ற விழாவாய் கொண்டாட சொல்லி பணிக்கிறது. கறி சாப்பிடலாம் இன்றைக்கு ஒரு நாள். நாங்கள் எங்கள் ஆலயத்தில் இன்றைக்கு கறி சோறு தான் போடுறோம் எல்லாருக்கும் ஆலய திருப்பலியில். எனவே ஏன்னா அந்த அழைத்தலுடைய மகிமையை பாருங்க. யோசேப்பின் அழைத்தலுடைய மகிமையை அம்மாவுக்கு, மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுது. அம்மா நம்புறாங்க. ஆனால் யோசேப்புக்கு கனவில் தான் சொல்லப்பட்டது. கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. அவர் ஒன்று சிந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசுறார், ஆனா நேரில் வரல, கனவுல தான். விசுவாசம் பாருங்க, எவ்வளவு அவர் ஒரு ஆழமான ஒரு மனுஷனா இருந்தா அந்த வார்த்தையை நம்பினார். அது வெறும் கணவன் சொல்லிட்டு போகலாம்ல, அவரை கூட சேர்ந்திருக்கலாம்ல. அந்த உலகம் அவர் வாழ்ந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா எப்படி அது கனவு அல்ல, அது ஆண்டவர் வார்த்தை நம்பினாரு. A person who has God,
எவன் ஒருவன் எவள் ஒருத்தி அவளுக்குள்ள கடவுள் இருக்கிறாரோ அவர்தான் இந்த பகுத்தாயும் திறன். இதுதான் டிசர்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில். பகுத்தாயும் திறன், எது நல்லது எது கெட்டது அறிவது தான் டிசர்மெண்ட், ஞானம். இதுதான் நல்லது, இது செய்யணும், நல்லது போல தெரியுது, இது கெட்டது, இதை ஒதுக்கிடணும், ஞானம். அப்போ இது வேற கனவு அல்ல, இது ஆண்டவரே வந்து பேசினார். எல்லாருக்குமே கனவு வரும் பாருங்க. என் கனவுல கடவுள்லாம் வந்திருக்கிறாரு, என் கடவுள் மாதா வந்திருக்கிறாங்க. ஆனால் அது வேறு கனவா கனவு இல்லையா என் கேள்விக்கான பதிலா என்பதை எவர் ஒரு ஜெபத்தில் இருக்கிறாரோ அவர் தான் உயிர்த்துணர முடியும், அவர் தான் பகுத்தாய முடியும். யோசிப்பு பாருங்க, அதான் அவரோட மகிமை பாருங்க. கனவு, இந்த கனவை வைத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். ஒரு வளர்ப்பு தந்தையாக மாதாவோட உடன் இருக்கிறார். இயேசு என் கிறிஸ்து என்ற மீட்பு பணியை இந்த உலகத்தை மீட்பதற்காக வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அந்த கடவுளுக்கு தன் வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார். அழைப்பினுடைய மகத்துவத்தை பாருங்க அன்பர்களே. இந்த திருவிழா சொல்ற செய்தி, பி எ மேன் ஆஃப் காட். நீ ஆண்டவருடைய மகளா மகனா இரு. யாருக்கு இதெல்லாம் ஒன்று முடிய தெரியுங்களா? யார் ஒருவர் அந்த விசுவாசத்துல அப்படி ஆழ்ந்து இருக்கிறார்களோ வாழ்க்கை அப்படி வாழணுங்க, ஆண்டவருக்குள்ள வாழணும். ஆமா, சில நேரத்தில் தப்பு பண்ணிடுவோம், சில நேரம் தவறு பண்ணிடுவோம், வந்துருங்க. அது தவற்றிலே நிற்காதீங்க. ஐயோ அவ்வளவுதான் போயிடுச்சு, சரி அடுத்தது பண்ணலாம், அப்படி போகாதீங்க. அன்பர்களே வாங்க அன்பர்களே, அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். மனுஷன் தான் உன்னை தப்புன்னு சொல்லுவான், மனுஷன் தான் உன்னை ஒதுக்கி வைப்பான், கடவுள் அல்ல, இயேசு கிறிஸ்து அல்ல. இந்த விழா சொல்லுகிற செய்தி, புனித யோசேப்பு கன்னிமரியாவின் கணவர், அவர் விசுவாசத்தில் இருந்ததால் அந்த கனவை எண்பித்து காட்டுகிறார், அந்த கனவை வாழ்க்கையாக்குகிறார். பிரியமான பிள்ளைகளே, அப்போ அவ்வளோ ஆன்மீகத்தில் அவ்வளோ விசுவாசத்தில் இருந்திருக்கிறார். நாமும் கூட அந்த விசுவாசத்தில் தூய யோசேப்பு பெற்றிருந்த அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கிற போது நம்ம வாழ்வோம். அப்போ நம்ம குடும்பத்தை அவர்கிட்ட அப்ப கொடுங்க. ஓ யோசேப்பே, அன்னைக்கு அந்த பகுத்தாயம் திறன் கொண்டு அன்றைக்கு அந்த குடும்பத்தை திருக்குடும்பத்துக்கு தலைவராக இருந்து வழி நடத்தினீரே. ஓ தூய யோசேப்பே, அப்பா எங்க குடும்பத்துக்காக கடவுள்கிட்ட ஜெபிங்க. ஓ தூய யோசேப்பே, எங்களுக்காக பரிந்துரைங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்க ஜெபத்தால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுத்தரும்படியா எங்களுக்காக ஜெபித்து மனநிறைவா எங்களை ஆசீர்வதிங்க. தூயவரே ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த திருவிழாவுக்கு நன்றி. உனது யோசேப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்றி, எங்க குடும்பத்துடைய பாதுகாவலராய் தந்திருக்கிற நன்றி. ஆண்டவர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. வல்லமையில கிருபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழட்டும். குறிப்பாக இந்த 800 மக்களுக்காக ஜெபிக்கிறேன். யோசேப்பினுடைய பெயரை தாங்கி இருக்கிற ஆலயம், அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தில் அப்பா அவர் ஜெபத்தில் இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரும் தொடப்படுவர்களாக, பங்கு மக்களாக எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு குடும்பங்களையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். அப்பா நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தூய யோசேப்பின் ஜெபத்தில் உங்கள் குடும்பம் அபிஷேகமாய் வாழும். என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புறீங்களோ தூய யோசேப்பின் ஜெபத்தில் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் கிருபையை பெறுவீர்கள். தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இறைவனம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.